அல்மின்ஹாஜ் தேசிய பாடசாலையின் வாராந்த செய்தி அறிக்கை வாசிக்கும் நான் ஷஃபா இமானுடின். தரம் 12 கலைப்பிரிவு. முதலில் தலைப்புச் செய்திகள். 2024ஆம் ஆண்டு உயர்தரம் மாணவர்களுக்கான பரீட்சை அனுமதி பத்திரம் வைபவ ரீதியாக வழங்கல். தரம் 6 தொடக்கம் 11 வரையான மாணவர் தேர்ச்சி அறிக்கை வழங்கல் நிறைவு. மாணவர் பாராளுமன்ற 2ஆம் கட்ட நடவடிக்கை முன்னெடுப்பு. விஞ்ஞான நாடக போட்டியில் தேசிய மட்டத்தில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்வு கண்டியில். பாடசாலை முன்னேற்றத்திற்காக பெற்றோர்களின் ஆதரவுகள் தொடரல். எதிர்வரும் இல்ல விளையாட்டு போட்டிக்கான முன்னேற்பாடுகள். பாடசாலை விஞ்ஞான ஒன்றியத்தின் 1வது கலைமன்றம் அடுத்த வாரம். 14 வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கான கால்பந்தாட்ட போட்டி நுவரெலியாவில். பல்வேறு விளையாட்டுகளில் இணைவதற்கு மாணவர்களிடம் விண்ணப்பங்கள் கோரல். இனி விரிவான செய்திகள். 2024ஆம் ஆண்டு காப்போத உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்களது அனுமதி பத்திரம் வழங்கும் நிகழ்வு கடந்த செவ்வாய் வைபவ ரீதியாக நடந்தேறியது. இந்நிகழ்வுடன் அம்மாணவர்களுக்கான பிரியாவிடை வைபவமும் 2026 உயர்தரம் எழுதும் மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்வில் அதிபர் உரையாற்றுகையில் மாணவர்களுக்கான பரீட்சை மண்டல ஒழுங்கு விதிகள், வினாப்பத்திர வினாக்களை அணுகும் முறை, நேர முகாமை முதலானவை பற்றி மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் திறன்பட பரீட்சை எழுதி சித்தி பெற மாணவர்களை வாழ்த்தி அனுப்பி வைத்தார். 2024ஆம் கல்வியாண்டின் 2ஆம் தவணை பரீட்சையானது கடந்த மாதம் நிறைவடைந்ததுடன் பரீட்சை எழுதிய மாணவர்களது தேர்ச்சி அறிக்கை வழங்கும் நிகழ்வும் பெற்றோர் கூட்டமும் 3 கட்டங்களாக நடந்து நிறைவு பெற்றன. தரம் 6 தொடக்கம் 11 வரையான மாணவர்களது பெற்றோர் கூட்டம் நிறைவடைந்துள்ளதுடன் உயர்தர வகுப்புகளுக்கான மாணவர் தேர்ச்சி அறிக்கை வழங்கல் பெற்றோர் கூட்டம் எதிர்வரும் செவ்வாய் 26ஆம் திகதி பிற்பகல் 1 மணிக்கு நடாத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாணவர் பாராளுமன்ற தேர்தலானது நவம்பர் 5ஆம் திகதி நடைபெற்றது. இதில் தெரிவாகிய அங்கத்துவர்கள், அவர்களது முன்மொழிவுகள், ஆசிரியர்களது விருப்பு வாக்குகள், மாணவர்களது விருப்பு வாக்குகள் மற்றும் மாணவர்களது திறன்கள் அடிப்படையாக வைத்து மாணவர் தலைவர்களை தெரிவு செய்ய அதிபரால் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்களது விருப்பு வாக்கு பெறாத எந்த ஒரு உறுப்பினர்களுக்கும் 2ஆம் கட்ட நேர்முக பரீட்சைக்கு தோற்றும் வாய்ப்பை இழக்கின்றனர். அந்த அடிப்படையில் 29 மாணவர்கள் 2ஆம் கட்ட நேர்முக பரீட்சைக்கு தோற்றிருக்கின்றனர். அல்மின்ஹாஜ் தேசிய பாடசாலை விஞ்ஞான ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் 1வது கலை மன்றமானது கனிஷ்ட பிரிவில் நடாத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிக்காக மாணவர்கள் தமது திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய விஞ்ஞான ரீதியான பல ஆக்கங்கள், நாடகம் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளை தயாரித்து மன்றத்துக்கான தயார் நிலையில் உள்ளனர். ஐடியாஸ் எனும் நிறுவனத்தினால் நடாத்தப்பட்ட பாடசாலைகளுக்கிடையிலான விஞ்ஞான நாடக போட்டி நிகழ்ச்சியில் தமிழ் மொழியில் எமது பாடசாலையை சேர்ந்த தரம் 9 மாணவர்கள் 1ஆம் இடத்தை பெற்று வெற்றியீட்டியமை குறிப்பிடத்தக்கது. இவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வானது எதிர்வரும் 27ஆம் திகதி கண்டியில் நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாணவர்களது வெற்றியை எமது பாடசாலை முதல்வர் முதற்கொண்டு கல்விசார் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் பாடசாலை சமூகமும் அதற்கான வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறது. ஒரு பாடசாலையானது சிறந்த வகையில் முன்னெடுத்துச் செல்ல அப்பாடசாலைக்கான சகல அங்கத்தவர்களது ஒத்துழைப்பும் ஆதரவும் மிக அவசியமாகும். அந்த வகையில் எமது பாடசாலையின் பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு பாடசாலை சமூகம், நலன் விரும்பிகள், பெற்றோர்கள் என பல்வேறு தரப்பினர்களினதும் ஆதரவுகள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. இந்த வகையில் பாடசாலையின் மாணவர்களது விளையாட்டு திறனை விருத்தி செய்ய பாடசாலையின் பழைய மாணவரும் பெற்றோருமான இஸ்மத்துல்லா அவர்களால் பாடசாலைக்கு கேரம்போர்ட்கள் அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது. எனவே அவரை எமது பாடசாலை தலைவர் முதற்கொண்டு பாடசாலை சமூகம் நன்றிகளை தெரிவிப்பதுடன் அவ்வாறான உதவிகளை செய்த சகலருக்கும் தமது நன்றிகளையும் வழங்குகின்றனர். மேலும் இவ்வாறான பல ஆதரவுகளை இப்பாடசாலை மென்மேலும் எதிர்பார்த்து காத்து நிற்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறது. இனி தொடர்வது விளையாட்டுச் செய்திகள்.
14 வயதிற்குட்பட்ட பாடசாலைகளுக்கான மாவட்ட மட்ட காற்பந்தாட்ட போட்டியானது நவம்பர் 21 வியாழன் நுவரெலியா நகரசபை மைதானத்தில் நடாத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இப்போட்டியில் கலந்து கொள்ளும் தமது பாடசாலை வீரர்களுக்கு அவர்கள் சிறந்த வெற்றி ஈட்டுவதற்கான ஆசிச் செய்தியினை பாடசாலை அதிபர், கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் மற்றும் பாடசாலை சமூகம் வாழ்த்தி நிற்கின்றது. எதிர்வரும் வருடத்துக்கான இல்ல விளையாட்டு போட்டியினை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் கல்லூரி அதிபரினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு விளையாட்டு வாரங்களை அறிமுகப்படுத்தி பல்வேறு விளையாட்டு பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் வருகின்றன. அந்த வகையில் இவ்வாரமானது குண்டு போடுதல் மற்றும் பரிதி வீசுதல் பயிற்சிக்காக ஒதுக்கப்பட்டு அதற்கான பயிற்சிகள் பாடசாலை விளையாட்டு பொறுப்பான ஆசிரியரினால் வழங்கப்பட்டும் வருகின்றது. இணைப்பாட விதான செயற்பாட்டில் முக்கியமாக விளையாட்டினை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு கழகங்களை கல்லூரி அதிபர் ஏற்படுத்தியுள்ளார். மாணவர்களை விளையாட்டுகளில் இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்ப படிவங்கள் கோரப்பட்டுள்ளன. அந்த வகையில் கராட்டி, எல்ஏ மற்றும் கெடெட் பயிற்சிகளில் ஈடுபடுவதற்கான விண்ணப்பங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக தரம் 6, 7, 8 மற்றும் 9 மாணவர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இவ்விண்ணப்ப படிவங்களை பாடசாலையின் நுழைவாயிலில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவுறுத்தப்படுகிறது. இவ்வாறான பல்வேறு இணைப்பாட விதான ஏற்பாடுகள் பாடசாலை மட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட போதும் அதற்கான ஒத்துழைப்பு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பும் போதாதமையாக உள்ளது என அதிபர் கவலை தெரிவிக்கின்றார். எனவே இதற்கான உந்துதலை மாணவர்களுக்கு வழங்க பெற்றோர்கள் முன்வர வேண்டும் என அதிபர் பெற்றோர்களை கேட்டுக்கொள்கிறார். இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி.